ஹாய்ங்க. எல்லாம் நல்லா இருக்கீங்களாங்க? இன்னைக்கு வந்து திங்கட்கிழமை நைட்டு என்ன டின்னர்ன்னு பார்த்தீங்கன்னா, தோசை தான். ஆனா வந்து தோசைக்கு வந்து தொட்டுக்கறக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் சட்னியோ, தக்காளி சட்னியோ அரைக்கலைங்க. மத்தியானம் லஞ்சுக்கு வந்து பாவக்காய் புளிக்குழம்பு வச்சிருந்தோம். அதே வந்து நைட்டுக்கு டின்னருக்கும் தோசைக்கு அதே தொட்டுக்கிட்டோம். தக்காளி சட்னியோ, தேங்காய் சட்னியோ அரைச்சோம்னா இது மிச்சமாயிருங்க. குழம்பு வந்து மிச்சமாயிரும். அப்புறம் மறுச்சு நாள் வந்து புளிக்குழம்பு தானே ஊத்திக்கலான்னு ஊத்திக்க மாட்டாங்க. நானும் எங்க அம்மா மட்டும்தாங்க ஊத்தி சாப்பிடணும். அவளுகளுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் வச்சு ஸ்கூலுக்கு குடுத்துடணும். பாவக்காய் புளிக்குழம்பு வந்து அம்மா வந்து நிறைய தான் வச்சிருந்தாங்க. 4 பேத்துக்கு கரெக்டாக தான் இருந்துச்சு. கடைசியா நான் மட்டும் தான் சாப்பிட்டேன். என்னடா குழம்பு வந்து கொஞ்சமா தான் இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாருமே சாப்பிட்டாங்க. நான் மட்டும்தான் சாப்பிடல. நான் ஏன் லேட்டாக சாப்பிட்டேன்னா கம்பெனிலேருந்து வந்ததுமே டயர்டாக இருந்துச்சு. அதனால வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தாங்க வந்து சாப்பிட்றக்கே வந்தேன். அம்மா வந்து சாப்பிட்டு தான் இருந்தாங்க. அம்மாவுக்கு தோசை போதும் நீ சாப்பிட்டுக்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எதுக்குமா இத்தனை தோசை சுட்டு வச்சிருக்கீங்க? எல்லாரும் சாப்பிட்டாச்சல்ல. எனக்கு ஒரு ஆளுக்கு எத்தனை தோசை சுட்டு வச்சிருக்காங்கன்னு பாருங்க. மாவு வந்து மிச்சம் இருந்தாலும் காலையில ஊத்திக்கலாம். சரி பாருங்க. ஓகே பாய்ங்க.